ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒரு பார்ட்டாக யூபிஎஸ்சிக்கான இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் சோஃபார் ஒரு 25 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த கம்ப்ளீட் ஆன 25 கிளாஸஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி தெர் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ் சொல்லக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல், தென் அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்தோம். லைக் கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல், தென் யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட், அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதோட கம்போசிஷன்ஸ், தென் ஹவு வேரியஸ் பில்ஸ் ஆர் பாஸ்ட் இன் தி பார்லிமெண்ட். ஸோ இந்த அஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு வரும்போதும் அங்கேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ரோல் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை எப்படி கிரியேட் பண்ண முடியும், ஹூ இஸ் தி அத்தாரிட்டி டு கிரியேட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். ஸோ இந்த அஸ்பெக்ட்ஸில் லெஜிஸ்லேட்டிவ் பார்த்தோம். ஓகே, தட் இஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸில் ஹவு சென்டர் அண்ட் ஸ்டேட் இஸ் இன்வால்விங் இன் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். தென் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் அண்டு ஃபைனான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த அஸ்பெக்ட்ஸில் பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணி ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்தியாவோட இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஹவு சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபங்க்ஷனிங், ஹை கோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சபார்டினேட் கோர்ட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த அஸ்பெக்ட்ஸ் கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். தட் இஸ் ஹவு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் சச் அஸ் நேஷ்னல் எமர்ஜென்சினா என்ன, பிரசிடென்ட் ரூல்னா என்ன, தென் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி எப்படி. ஸோ இந்த அஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடித்தோம். முடித்தோடனே அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங் கிளாஸஸ் பார்த்தோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஹவு கான்ஸ்டியூஷன் இவால்வ்டு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரம் தி ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லக்கூடிய அங்கேருந்து 1853 வரைக்கும் கம்பெனி ரூலாகவும், 1858லேருந்து 1947 வரைக்கும் க்ரௌன் ரூலாகவும், ஆஃப்டர் 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஹவு இட் இஸ் ஃபார்ம்டு, வென் கான்ஸ்டியூஷன் எனாக்டட், ஹவு கான்ஸ்டியூஷன் அடாப்டட். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் அந்த ஏரியாஸில் கவர் பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸஸ் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய தட் இஸ் பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் தான். ஓகே, ஸோ ஒரு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேயும் இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ஆஃப் லேட் கொஸ்டின்ஸ் பெருசாக கேட்கலைன்னாலும் பட் கேட்குறதுக்கான ஸ்கோப் உள்ள ஒரு ஏரியா தான். ஓகே, ஸோ 2018லேருந்து கொஸ்டின்ஸோட ஃப்ரீக்வன்சிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஏரியாஸில், எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ். பட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அப்போது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் நம்ம என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு மேஜராக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹவு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இவால்வ்டு ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேஜஸ், எஸ்பெஷலி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அதோட டெவலப்மெண்ட். ஏன்னா இனிஷியலாக அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடைக்கல. ஓகே, ஸோ இனிஷியல் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடைக்கல, வெறும் கான்ஸ்டியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் கிடச்சிச்சு இன் வேரியஸ் ஏரியாஸ் இன் தி கான்ஸ்டியூஷன். பட் ஓவர் 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடைக்கிது. தட் இஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அதுக்கு வந்து ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு தட் இஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கான ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடச்சிருச்சு. பட் அதுக்கு முன்னாடி அதில் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் பை வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ அது தொடர்ந்து இம்பார்ட்டண்ட்டாக மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்க்க வேண்டிய ஒரு ஏரியாவாக இருக்குது. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ். அதை தாண்டி 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வாட் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆர் இன்சர்டட் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, 3 tier சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டு அங்கே எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது, எலெக்ஷன்ஸோட கம்போசிஷன் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்வேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலெக்ஷன் எப்படி நடக்கணும், ஹூ இஸ் கோயிங் டு கண்டக்ட் தி எலெக்ஷன், ஃபைனான்ஷியல் பர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட ரோல் என்ன, சாரி ஃபைனான்ஸ் கமிஷனோட ரோல் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் இன்றைக்கி கிளாஸஸை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம கவர் பண்ணக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ், தென் அந்த 73rd 74th அமெண்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ்,
தென் அதர் தென் தட் அந்த வேரியஸ் கமிட்டிஸ், அந்த கமிட்டிஸ் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ். இதை தான் ஒன் பை ஒன்னாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா என்ன, அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே, fine. So first we will come to know about what is meant by local self-government. Okay, so understand the concept of local self-government is important. எதுக்கு அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செட்டப் இதை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஒரு 4 or 5 கேரக்டர்ஸ் இருந்தால் தட் பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இன் சென்ஸ் தன்னிச்சையாக ஒரு ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதன் மூலமாக அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சி அது அட்டானமஸாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கான டெஃபினேஷன் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் இன் தி கிராஸ் ரூட் லெவல் ஆர் இன் தி பஞ்சாயத்து லெவல் ஆர் இன் தி அர்பன் லெவல். ஓகே, ஸோ ஒரு பேசிக்கான ஒரு எலெக்ஷன் என்விரான்மெண்ட்டை கொண்டு வரீங்க அப்படின்னா, இன்சென்ஸ் லோக்கல் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங் ஆன் பவர் டு தி லோக்கல்ஸ். ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தே நோ பெட்டர் வாட் நீட் ஃபார் தம். ஓகே, ஸோ அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதோட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கிடைக்கணும். ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் இன் சென்ஸ் நத்திங் பட் இட் ஷுட் பி என்டாஸ்டு பை லா. ஓகே, ஸோ த பர்டிகுலர் ப்ரொவிஷன் இஸ் என்ஷூர்டு பை லா அப்படிங்கிறது அது எய்தர் ஸ்டாட்யூட்டரி ஆக்டாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸாக இருந்தாலும் ஓகே தான். பட் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸை நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்குது டு டிஃபைன் தட் பர்டிகுலர் government is local self-government. Okay, then second point is nothing but power to tax. Okay, so you know that any institution only can survive if it has the right to collect its own revenue by taxation and non-taxation measures. Okay, so by either fees ஆவோ இல்லை by imposing levy or taxes மூலமாக தான் ஒரு இன்ஸ்டியூஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதோட ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்ஸ்டியூஷன் செல்ஃபாக என்ன பண்ண முடியும்னா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நம்மளே யோசிச்சு பாருங்களேன், ஒரு இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டு வாங்கி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெவன்யூவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ் தான். ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன் தனக்கு ஒரு அதிகாரம் எங்கேருந்து வரணும் அப்படின்னா ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ்லேருந்து என்ஷூர் பண்ணப்படணும். ஸோ அது செகண்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. ஓகே, தேர்ட் திங் இஸ் தட் நத்திங் பட் ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு, ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாச்சு. மூணாவதாக ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா தட் பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் ஹேஸ் டு பி எலெக்டட் பை தி பீப்புள். ஓகே, ஸோ அதனால தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் சென்ஸ் பீப்புள் எலெக்டட் கவர்மெண்ட்டை தான் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன் சென்ஸ் தட் பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் வேர் people has to be elected by, that is the leaders. Okay, so that representatives has to be elected by the peoples of that concerned area. So மூணாவது இதாக அந்த விஷயங்கள் தான் பார்க்கப்படுது. Then fourth thing is it has to be function independent from the central government. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட். ஓகே, கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை ஒரு ப்ரைமரி இன்ஸ்டியூஷனாக வச்சுக்கிட்டு நம்மளால் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஓகே, அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீங்கள் மீன் பண்ணுறது அபோவ் தென் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல என்னென்னா ஒரு மினிமம் ரோல் தான் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளே பண்ணணும், இன்சென்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளே பண்ணணும். ரெஸ்ட் ஆஃப் த பவர்ஸ் மோஸ்ட்லி யாருக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா டு எஃபெக்டிவ்லி ஃபங்க்ஷன், அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட கொடுத்து தான் அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா டு தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், தட் இஸ் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இன்ஸ்டியூஷனில் கொடுத்து தான் அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். அப்போ இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸை நீங்கள் எதில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஸ்டாட்யூட்டரி லாஸில் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மேஜரான ஒரு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அப்படின்னா தான் அங்கே நீங்கள் இன்வால்வ் ஆகணுமோ தவிர டெய்லி அஃபேர்ஸில் இன்வால்வ் ஆகிறதோ இல்லை ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணுறதோ அது என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் ஆர் புவர் கவர்னன்ஸை தான் அங்கே எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸும் பேராமீட்டர்ஸும் இட் இஸ் கன்சிடர்ட் டு மெஷர் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் டெஃபினேஷன் இல்லை கேரக்டர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியும். அப்போது இந்த ஒரு 4 பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
பின்னாடி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அப்படின்னாலோ, இன் சென்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் தேவைப்படுதுனாலோ, இல்லை லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் தேவைனாலோ, நீங்கள் இங்கேருந்து இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். தீஸ் ஆர் ஆல் கன்சிடர் டு பி ஸ்டாக் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ வி கம் டு நோ தட் வாட் இஸ் மென் பை லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆர் கிராஸ் ரூட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுது. ஓகே. ஸோ இதோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்திருக்கு? ஓகே. ஸோ அதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது நீங்கள் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால, அதனால இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்கும்போது, கிராஸ் ரூட் லெவலில் யூ கேன் என்ஷூர் அண்ட் டெமோக்ரஸி. ஓகே. ஸோ கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸி இன் சென்ஸ் வேர் பீப்புள் கேன் டேக் டெசிஷன்ஸ். ஓகே. ஸோ தே நோ ஹவு what to get decide, that is what to implement or not. ஓகே. ஸோ ஓவராலாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய எல்லா வில்லேஜஸ்க்கும் ஒரே மாதிரி ஸ்கீம்ஸோ இல்லை ஒரே மாதிரி நீட் அண்ட் அஸ்பிரேஷன்ஸோ என்னவா இருக்காதுன்னா அவங்களுக்கு இருக்காது. அப்போது அந்த லோக்கல் கண்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் அப்படின்னா, அங்கே நீங்கள் ஒரு லோக்கல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, அங்கே பீப்புள் டிசைடட் டெசிஷன்ஸாக இருக்கணும். அப்போ கிராஸ் ரூட் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணுறதுல ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பிளேஸ் எ வைட்டல் ரோல். அது போக பீப்புள் டு பார்ட்டிசிபேட். ஓகே. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்டட் பை பீப்புளுங்கிறதோட முடிஞ்சிறது கிடையாது. இன்சென்ஸ் ஒரு அஃபிஷியல் மெம்பரை வச்சு ஒரு இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணுறதுக்கும், ஒரு பீப்புள் எலெக்டட் மெம்பரை வச்சு ஒரு இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. அப்போது ஒரு பீப்புள் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நீங்கள் என்ஷூர் பண்ணும்போது, அங்கே யாரோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாகுதுன்னா பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாகுது. அப்போது டெமோக்ரஸியை என்ஷூர் பண்ணுறதை தாண்டி பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா அஷ்யூர் பண்ண முடியுது. அதுக்கான ஒரு இன்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, எஸ் இட் இஸ் தட் ஒன் இஸ் கிராம் சபா. ஓகே. ஸோ அதெல்லாம் இருந்திருக்கு. ஓகே. இருக்குது. ஓகே. ஸோ கிராம் சபா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலமாக யூ கேன் எஸ்டாப்ளிஷ் அண்ட் people to participate in the local affairs. Okay, then they can solve their problems by themselves. So local issues such as சின்ன சின்ன விஷயங்கள், ரோடு மெயின்டைன் பண்ணுறது, ஸ்ட்ரீட் லைட் மெயின்டைன் பண்ணுறது, சானிடேஷன் அண்ட் செப்டேஜ் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது, ட்ரிங்கிங் வாட்டரை 24/7 அவைல் பண்ணுறது, இதெல்லாம் பெட்டராக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட, ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா அவங்க சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா, இன்சென்ஸ் தட் பர்டிகுலர் லீடர் டைரெக்டாக என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா, ஒரு பீப்புளோட நீட் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா, லோக்கல் லெவலில் அவங்க பார்ட்டிசிபேஷனில் இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஒரு எம்எல்ஏவாவோ இல்லை அவங்கள ஒரு எம்பியாவோ இல்லை ஒரு மினிஸ்டரில் கேபினெட்டில் உட்கார வைக்கும் போதோ, தே நோ த கிரவுண்ட் ரியாலிட்டி வெரி வெல். ஓகே. ஸோ பீப்புளோட நீட் அண்ட் ஆஸ்பிரேஷனுக்கு தெரிஞ்ச அப்படி அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாலிசி டெசிஷன்ஸை எடுக்க முடியும். அப்போ அதை தான் அவங்க ஃபர்ஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எதோடதுன்னா பீப்புளோட டிமாண்டை. ஓகே. ஸோ அப்போது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லீடர்ஷிப்புக்கு இது ஒரு கிரவுண்டு செட் பண்ணுது. ஓகே. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இதோட ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைனிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது போக மற்ற இஷ்யூஸை என்ன பண்ண முடியும்னா லோக்கல் இஷ்யூஸை கிவ் அப் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்னாலேயோ அதர் இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும். இன்சென்ஸ் டெவலப்மெண்ட்டில் மற்ற லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் லெவலில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா. ஸோ சிவேஜ் மேனேஜ்மெண்ட்டு, செப்டேஜ் மேனேஜ்மெண்ட்டு, பேசிக் பப்ளிக் ஹெல்த்து, சானிடேஷன், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதை தாண்டி யூ கேன் பெட்டர் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அதர் ஏரியாஸ் சச் அஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டு, தென் அதர் மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் அவங்க பெட்டராகவே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இதை வந்து என்னென்னா ஒரு கிவ் அப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான். அட் த சேம் டைம் யூ ஆர் என்ஷூரிங் அன் அட்டானமி. ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா உறுதியாக சொல்ல முடியும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் தான். இன்சென்ஸ் வேரியஸ் ஸ்டேஜஸில் என்ன நடந்துச்சு. ஓகே. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இஸ் நாட் வெரி நியூ ஃபார் அஸ். ஓகே. ஸோ சின்ஸ் இண்டிபெண்டன்ஸுங்கிறத தாண்டி சின்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்தே நம்மளால் எவிடன்ஸ் சொல்ல முடியும். பிகாஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு அர்பன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு லோக்கல் இன்ஸ்டியூஷன் ஒன்று இருந்திருக்கணும், ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அங்கே ஒன்று இருந்திருக்கணுங்கிற எவிடன்ஸ் நமக்கு தெரியும். லேட்டராக வந்த வேரியஸ் டைம் பீரியட்ஸ் சச் அஸ் குப்தா பீரியடோ இல்லை மராத்தாஸோ இல்லை அதர் கிங்டம்ஸோ ரீஜனல் கிங்டம்ஸோ இல்லை மேஜராக மொகல்ஸோ தென் இங்கே சோழா டைனாஸ்டிஸோ
இவங்க எல்லாருமே என்னன்னா சர்டன் லெவல் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை இன் ஒன் ஆர் சம் அதர் வே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, கேஸ்ட் ஓரியன்டடாவோ இல்ல செக்ட் ஓரியன்டடாவோ தான் அது இருந்திருக்கும். பட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டுன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ், வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பு, வேரியஸ் ப்ரொசீஜரல் மெக்கானிசம்ஸ் இது எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ரூல் கிட்ட இருந்து தான். ஓகே. ஸோ அப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து தான் சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை. அதுலேயும் மேஜர் ரிஃபார்ம்ஸாக பார்க்குறது. இதுக்கு முன்னாடி இருக்குது. ஓகே. ஸோ 1870, 1872ல நடந்த ரிஃபார்ம்ஸ் இருந்தாலும், பட் மேஜராக நம்ம இனிஷியேட்டிவாக பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் ரிப்பனோட 1882 ரெசல்யூஷன் தான். ஸோ இந்த ரெசல்யூஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் சிட்டிசனை எலிஜிபிள் ஃபார் தி கண்டஸ்டிங் ஆஃபீஸ் ஆஃப் தி சேர்மன் ஆஃப் முனிசிபாலிட்டி. ஸோ அது வரைக்கும் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபீஷியல் மெம்பர் தான் என்னவா இருக்க முடியும்னா, சேர்மன் ஆஃப் த முனிசிபாலிட்டியாக இருக்க முடியும். ஓகே. பட் 1882ல லார்ட் மவுண்ட் பேட்டன் சாரி லார்ட் ரிப்பனோட ரெசல்யூஷன் தான் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் என்ன எம்ஃபசைஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி அது மூலமாக ஒரு சேர்மன் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முனிசிபாலிட்டியை கவர்ன் பண்ணுறாங்க. அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் தான் ஃபர்ஸ்ட் மேஜர் மைல்ஸ்டோன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்சிக்வெண்ட் திங்ஸில் வேரியஸ் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டில் இந்தியன் கவுன்சில் ஆக்டில் 1909ல் 1892லலாம் மேஜர் சேஞ்சஸ் நடந்தாலும் 1919ல் ஓகே. ஸோ ஒரு அந்த டயார்கி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸில் வைக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸோட தான் யார் ஃபங்க்ஷன் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் ஃபங்க்ஷன் ஆக வேண்டியது இருக்குது. அப்போ அந்த சப்ஜெக்ட் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு தி லோக்கல் தட் இஸ் டு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட போனதுனால பெட்டராக அது என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. அதோட டிரான்சிஷன் 1935ல் ப்ராவின்ஷியல் அட்டானமி கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் என்னவாயிருது அப்படின்னா, ஸ்டேட் சப்ஜெக்டாகவே மாறிடுது. ஸோ ஸ்டேட் சப்ஜெக்டாக மாறும்போது அப்போ இன்னமும் என்னென்னா பெட்டராக அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. ஸோ இதுதான் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நடந்த மேஜரான டிஃபார்ம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. பட் இந்த ஒரு 3 விஷயம் என்னென்னா, இட் கேன் ஹெல்ப் யூ ஃபார் கிராக் எனி பிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எவிடன்ஸ் ஏதாச்சும் தேவை அப்படின்னா, அதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அதை தாண்டி ஒரு மெயின்ஸுக்கு ஆன்சர் எழுதும்போது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக உங்களால் யோசித்து எழுத முடியும். ஸோ ஸ்டாக் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன நடந்துச்சு? ஓகே. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா, டியூரிங் அட் த டைம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எனாக்ட்மெண்ட். ஓகே. ஸோ அப்போது இதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் இன் சென்ஸ் மற்ற இன்ஸ்டிடியூஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ, இன் சென்ஸ் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு எலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ஹவுஸுக்கு ஒரு கம்போசிஷன் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் ஒரு எலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு கம்போசிஷன் இருக்குது இன்சைட் தி பார்லிமெண்ட். ஓகே. ஸோ ஒரு பார்ட் 5 அப்படின்னா அது வந்து யூனியன் டீல் பண்ணுது அப்படின்னா, அதுக்குள்ளே தான் வித்தின் தி திங் பார்லிமெண்ட் இருக்குது அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்குள்ளே கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸு, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் இதில் இருக்கக்கூடிய கம்போசிஷன், எலெக்ஷன் மெத்தட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு இருந்துச்சு. ஓகே. அதே மாதிரி யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருந்துச்சு. பட் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டியூரிங் அட் தி டைம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருந்துச்சா, தட் இஸ் எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்காம வெறும் கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரெகக்னேஷன் மட்டும்தான் கொடுத்தாங்க. இன் சென்ஸ் அது ஒரு டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு. தட் இஸ் மென்ஷன்ட் இன் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது யாரோட ரோல் அப்படின்னா, ஸ்டேட்டோட ரோல் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பி ப்ரொவிஷனில் ஒரு கைடிங் பிரின்சிபலாக தான் இருந்துச்சு அது. ஓகே. அது கான்ஸ்டியூஷனலி மேண்டேட்டடாக இல்லை. தட் இஸ் அதுக்கு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்கல. வேறஸ் கான்ஸ்டியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது போக ரெண்டாவதாக சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஸ்டேட் சப்ஜெக்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஓகே. ஸோ ஸ்டேட் சப்ஜெக்டில் வைக்கும்போது என்ட்ரி 5 லிஸ்ட் 2 ஷெட்யூல் 7ல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் சப்ஜெக்டில் வைக்கிறாங்க. இன் சென்ஸ் இட் இஸ் தி டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த ஸ்டேட் டு டிசைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் and it has to decide on all matters with respect to election method, mechanism, composition, reservation, and then delegate the powers and functions to the local self-government. இந்த எல்லா விஷயங்களும் யாருக்கு வைக்கப்பட்டது அப்படின்னா, டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி
பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் என்னவாகுது அப்படின்னா, ஒரு யூனிஃபார்மிட்டியை நம்மளால எக்ஸர்சைஸ் பண்ண முடியுமானா, டெஃபினெட்லி முடியாது. ஓகே. ஸோ இது ஒரு பக்கம் இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இல்லாத கான்ஸ்டிடியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தாலும், பட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கான டிமாண்ட் தொடர்ந்து என்னவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன் சென்ஸ் எஸ்டாப்ளிஷிங் ஆன் எலெக்டட் கவர்மெண்ட் இன் தி கிராஸ் ரூட் லெவல், தட் இஸ் வில்லேஜ் லெவல் ஆர் பஞ்சாயத்து லெவல் ஆர் இன் தி முனிசிபாலிட்டி வந்து இட் இஸ் அ மேஜர் டிமாண்ட் ஃப்ரம் தி வேரியஸ் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ அது போக அப்போ இருந்த காலகட்டத்தில் வில்லேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேக் போனாக இருந்துச்சு. ஓகே. ஸோ தட் இஸ் ரூரல் எக்கனாமி இஸ் கன்சிடர் டு பி தி பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இப்போ வரைக்கும் அதுதான். பட் அப்போது அதுக்கான ஸ்ட்ராங் டிமாண்ட் இருந்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான மெக்கானிசம், அதில் இருக்கக்கூடிய யூனிஃபார்மிட்டி எல்லாமே மிஸ் ஆன ஒரு கண்டிஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ஒரு பக்கம் வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இந்தி எஸ்டாப்ளிஷிங் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் நடந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சைடில் இருந்து தே ஆர் இனிஷியேட்டிங் வேரியஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ அதில் ரொம்ப மேஜராக பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிற விஷயம்தான். இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது லோக்கல் லெவலில் தேவைப்படக்கூடிய நீட்ஸ் சச்சஸ் அந்த ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், செப்டேஜ் மேனேஜ்மெண்ட்டு, ரோடு ஃபெசிலிட்டிஸு, லைட்டு, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் அதை ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி அதை யார் ரெகுலேட் பண்ணுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ரெகுலேட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. பட் அக்கௌண்டபிலிட்டி டு தி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் இருப்பாங்களான்னு கேட்டால், அது இட் இஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி கவர்மெண்ட் தான். அப்போது இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன வாங்குது, 1952 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மூலமாக வேரியஸ் ஸ்கீம்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனை என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிளாக் லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னா, வில்லேஜஸை கன்சாலிடேட் பண்ணி, ஸோ இந்த பிளாக் லெவல் டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுறதுக்கு பிடிஓ, நீங்கள் பார்க்குற பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு இன்ஸ்டியூஷனை செட்டப் பண்ணி, ஸோ அந்த இன்ஸ்டியூஷன் என்ன ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட் இன் தி பஞ்சாயத், ஓகே, அண்டு முனிசிபாலிட்டிஸ் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா மேஜராக ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஏன்னா மோர் திங்ஸ் ஆர் ஹேப்பன்டு. ஓகே. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்க ஃபங்க்ஷன்ஸ் கிளியராக இல்லை. ஓகே. ஸோ இன் சென்ஸ் யாருக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ண முடியலை. இன்டர்வென்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்குள்ளே தடுமாறுது. ஓகே. அது போக ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் ரெகுலராக அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இருக்கிறதில்ல. இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனரிஸ், தட் இஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸும் என்னவா இருக்காங்கன்னா, அண்டர் ரெப்ரசன்டட். இன் சென்ஸ் நம்பர்ஸ் பத்தலை. இதே தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அன்னைக்கு இருந்த அதே சுச்சுவேஷன் அதுதான். ஓகே. அப்போது இந்த இன்ஸ்டிடியூஷன் என்னவாகலை அப்படின்னா, அவ்வளோ எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகாததுனால வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த வேரியஸ் லெவல். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இஷ்யூஸ், அந்த டைமில் இருந்த இஷ்யூஸ். ஸோ நான் சொன்னது தான். ஓகே. ஸோ யூனிஃபார்மிட்டி இல்லை, மோர் சென்ட்ரலைசேஷன் டெண்டன்சி இருந்தது, தென் பஞ்சாயத்தில் ரிசோர்ஸஸ் கிடையாது, கரப்ஷன், இன்எஃபிஷியன்சி, எலெக்ஷன் எதுவுமே நடக்காதனால இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் என்னவாகலை அப்படின்னா எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆக கிடையாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேரியஸ் கமிட்டி அண்ட் கமிஷன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் மேஜரான கமிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஓகே. ஸோ இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்பாயிண்ட் பண்ண இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957. இந்த கமிட்டியோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடிபி, தட் இஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பண்ணி ஒரு கமிட்டி போடுறாங்க. தட் ஃபர்ஸ்ட் கமிட்டி இஸ் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஓகே. ஸோ இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு என்ஷூர் ஆன் டெவலப்மெண்ட் இன் தி panchayat level or in the municipality level, you have to establish a 3-tier panchayat raj system. So ஒரு 3-tier panchayat raj system அப்படிங்கிறது that is nothing but பஞ்சாயத்து லெவலில் ஒரு பஞ்சாயத்து இருக்கணும், தென் குரூப் ஆஃப் பஞ்சாயத்து சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து சமிதி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், தென் அதுக்கு மேலே ஜில்லா பரிஷத்துன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே. ஸோ கிராம் பஞ்சாயத் அட் தி வில்லேஜ் லெவல், பஞ்சாயத் சமிதி அட் தி பிளாக் லெவல், தென் ஜில்லா பரிஷத் அட் தி டிஸ்ட்ரிக்ட் லெவல்.
ஓகே. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது ஃபங்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே என்னவா இருக்கணும்னா, ஆர்கானிக்கலி லிங்க்டா இருக்கணும். அப்படின்னா 3 to 4 கிராம் வில்லேஜ் தட் இஸ் கிராம் பஞ்சாயத் கன்சாலிடேட் ஆனது ஒரு பஞ்சாயத்து சமிதி. 3 to 4 பஞ்சாயத்து சமிதிஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆனது ஒரு ஜில்லா பரிஷத். ஸோ இவங்க தட் இஸ் இந்த வில்லேஜ் டிமாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள இந்த பஞ்சாயத்து சமிதி என்ன பண்ணணும்னா அட்ரஸ் பண்ணணும். இந்த பஞ்சாயத்து சமிதி எல்லாம் தேவைப்படுற விஷயங்கள இந்த ஜில்லா பரிஷத் என்ன பண்ணணும்னா, த்ரூ பை டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் மூலமா யாருக்கு கொண்டு போணும் அப்படின்னா, டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு போணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கான ரிசோர்ஸஸ இட் ஹாஸ் டு சென்ட் பேக் டு தி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் டு தி பஞ்சாயத்து சமிதி டு தி வில்லேஜ் லெவல். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்கலி கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்சென்ஸ் ஒரு 3 டயர் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த 3 டயர் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு மெம்பரை எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எலெக்டடாக போங்க அப்படின்னு சொல்கிறார். தட் இஸ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க. அதுதான் மேஜர் டிமாண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு டிமாண்ட் வருது. அப்போ வில்லேஜ் லெவலில் என்ன பண்ணுங்க, டைரக்ட் எலெக்ஷனை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த பஞ்சாயத்து சமிதிக்கெலாம் இன்டைரக்ட்லி எலெக்டடாக போட்டோம். ஸோ தட் இஸ் ரிமைனிங் 2 டயர்ஸ். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலும் பஞ்சாயத்து சமிதி லெவல்லையும் இன்டைரக்ட்லி எலெக்டட் பீப்புள்ஸை வைங்க. இன்சென்ஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட் இன்சென்ஸ் யார் பஞ்சாயத்து லெவலில் இருக்கக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து சமிதி மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பஞ்சாயத்து சமிதி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜில்லா பரிஷத் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த இன்டைரக்ட்லி எலெக்டட் கம்போசிஷன் இருக்கும். ஸோ அப்படி என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி ஷுட் பி என்ட்ரஸ்டட் டு தீஸ் பாடிஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் மினிமம் லெவலில் இருக்கணும். யூ ஹவ் டு கிவ் அப் தி பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்து சமிதி ஷுட் பி தி எக்ஸிக்யூட்டிவ் பாடியாகவும், ஜில்லா பரிஷத் அட்வைசரி பாடியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் என்னவா இருக்கணும் அப்படின்னா, சேர்மன் ஆஃப் தி ஜில்லா பரிஷத்தாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே யார் பண்ணணும்னா, ட்ரான்ஸ்ஃபர் டு தி பாடிஸ். யார் யார் கொடுக்கணும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு டிமாண்டாக வைக்கிறாரு ஃப்ரம் தி சைட் ஆஃப் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பட் இந்த கமிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னா, வெரி ஃபியூ ஸ்டேட்ஸ் அக்செப்டட் இட். ஓகே, ஸோ சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அக்செப்டட் இட், பட் தே பிரிங் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு தேர் ஓன் விஷஸ் தானோ தவிர, கான்ஸ்டியூஷனலி எந்த மேண்டேட்டும் இல்லாததுனால ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனோட ரிசல்ட்டாகவும் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணி அடுத்து வந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ இந்த அசோக் மேத்தா கமிட்டி போட்ட இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977. ஓகே, ஸோ 1977 அசோக் மேத்தா கமிட்டி கொண்டு வர்றாங்க. இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் பாடிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறது தான். அப்போ இவங்களோட ரெக்கமெண்டேஷனில் என்னவாகுது அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 3 டயர் சிஸ்டம் ரெக்கமெண்டட் பை பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டிக்கு பதிலாக இவர் என்ன பண்ணுறாருன்னா 2 டயர் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறார். ஸோ 2 டயர் சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் மொத்தம் 2 தான் இருக்கணும். ஒன்று மண்டல் பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் வில்லேஜஸ் சேர்ந்த டோட்டல் பாப்புலேஷன் 15 to 20,000 உள்ள ஒரு மண்டல் பஞ்சாயத்துங்கிற ஒன்றும், அதுக்கு மேலே ஜில்லா பரிஷத் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜஸ்க்கான வில்லேஜ் பஞ்சாயத்து லெவல் அவசியம் இல்லை அப்படிங்கிறது இவரோட ரெக்கமெண்டேஷன். ஒரு 2 டயர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் ரெகக்னேஷன் கொடுங்க. In sense, bring an amendment in the constitution to ensure certain level of uniformity and assure certain level of enforcement. So in case இப்போ நீங்கள் எலெக்ஷன் நடக்கலைன்னா you can able to approach the court by using writ அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அப்போ அதுக்கான ப்ராக்சிமிட்டி ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அப்போது கான்ஸ்டியூஷனல் ரெகக்னேஷன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, எந்த கமிட்டியில், அசோக் மேத்தா கமிட்டியில் தான் சொல்கிறாங்க. 2 டயர் சிஸ்டமும் அசோக் மேத்தா கமிட்டியில் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஜில்லா பரிஷத்தையும் இங்கே என்னவா சொல்கிறாங்கன்னா எலெக்டட் பாடியா, டைரக்ட்லி எலெக்டட் பாடியா. பட் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா, அது இன்டைரக்ட்லி எலெக்டாக இருக்கணும்னு சொன்னார். பட் ஜில்லா பரிஷத்துமே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எலெக்டட் பாடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷனில் எது ஃபங்க்ஷன் ஆகட்டும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்டே இருக்கட்டும். அப்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் டைரக்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண சொல்லி ஒரு டிமாண்ட் அவர் சைடு இருந்து வருது. பட் அது ஃபுல்ஃபில் ஆச்சான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். ஓகே, ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸும் இட் இஸ் லார்ஜ்லி ஆன் பேப்பர்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த கம்பல்சரி பவர் ஆஃப் டாக்ஸேஷன், சோஷியல் ஆடிட் இது எல்லாமே டிமாண்ட் தான் வேரியஸ் சைட்ஸில். ஸோ இதுவும் என்னவாகலை அப்படின்னா சக்ஸஸ் ஆகலை. அடுத்து மேஜர் கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவோ கமிட்டி. ஸோ இந்த ஜிவிகே ராவோ கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனும் மேஜராக இதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு.
ஓகே. ஸோ திருப்பி அகைன் அந்த 3 டயர் சிஸ்டம். சோஷியல் ஆடிட்டு, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தென் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. பிடிஓ போஸ்ட்டை ரீவேம்ப் பண்ணுங்க. இதெல்லாம் வேரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் தவிர இந்த ஃப்ளோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டிக்கு அடுத்து அசோக் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டிக்கு அப்புறம் ஜிவிகே ராவோ கமிட்டி, இதுக்கிடையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கமிட்டி வருது. பிடிஓ லெவலில் தண்டேவாலா கமிட்டி, ஹனுமந்த் ராவோ கமிட்டி, இதெல்லாம் ஆர்டர். ஓகே. ஸோ இந்த ஒரு ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் யூ ஷுட் நோ. ஓகே. ஸோ அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். அப்போது ஆர்டர் ஆஃப் இதுன்னு பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, தண்டவாலா கமிட்டி, ஹனுமந்த் ராவோ கமிட்டி, ஜிவிகே ராவோ கமிட்டி. ஓகே. இதுக்கப்புறம் வந்தது தான் எல்எம் சிங்வி கமிட்டி. ஓகே. ஸோ இந்த எல்எம் சிங்வி கமிட்டி அப்படிங்கிறது தான் லாஸ்ட் கமிட்டி ஃபார் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த எல்எம் சிங்வி கமிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கமிட்டியோட நேம் இஸ் ரீவைட்டலைசிங் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கமிட்டி அடுத்து என்ன பண்ணுதுன்னா ரீஇட்ரேட் பண்ணுது அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு தி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனை கொடுங்கன்னு சொல்லுது. ஓகே. ஸோ 86ல் அது போக என்னென்னா கிராம் சபாஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. எம்பசைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராம் சபாஸ், ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் அண்ட் சஸ் கிரியேட்டட் ஆஃப் நியாய பஞ்சாயத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அட்டம் பண்ணுறதுக்காண்டி எதை அட்டன் பண்ணுறதுக்காண்டி இந்த இஸ் எல்எம் சிங்வி கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்து 64th அமெண்ட்மெண்ட் ஆக்டை அந்த டைமில் ராஜீவ்காந்தி பீரியட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ தென் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி இருந்தார். ஸோ அவர் காலகட்டத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க 64th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்க சொல்லி. பட் அது ஃபெயில் ஆயிரும். ஏன் ஃபெயில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மேஜராக அந்த சிஎம் பாடி தட் இஸ் என்டிசியில் சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அங்கே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. தட் இஸ் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதை பற்றின டிஸ்கஷனும் போயிருக்கும். அப்போ அவங்க சர்டன் சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு திங் இஸ் எலெக்ஷன் இன்னைக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுது. ஆனால் அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் தான் அதுக்கு தட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் என்னென்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸில் கைடன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பிரசிடெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் பவர் இருக்குது. அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு என்னென்னா இந்த ஃபெடரல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிரும். அவங்களோட ஃபெடரல் அட்டானமியில் இது வந்து கையை வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒத்துக்கிற மாட்டாங்க. சிஏஜி ஆடிட்டிங் பண்ணணும் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனை. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஃபெடரல் அட்டானமியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் தி அக்செப்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வருவாங்க. தட் ஒன் இஸ் கன்சிடர்ட் டு பி அட் 73rd and 74th Amendment Act which inserted a new part in the constitution, that is part 11A and 11 and 11A and ஆர்டிக்கல்னு பார்த்தா ஆர்டிக்கல் 243 to 243 ZC. ஓகே. ஸோ இது வரைக்கும் என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு 11 and 11A பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் வரும்போது வெறுமன ஷெட்யூல் 11 ஆர்டிக்கல்னு பார்த்தா 243 to 243O. ஓகே. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா மேஜராக டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்கு ப்ராக்ரெசிவாக ஃப்ரம் தி இண்டிபெண்டன்ஸில் இருந்து மேஜராக என்ன நடந்திருக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வந்து அப்போ வரும் கான்ஸ்டியூஷனல் ரெகக்னேஷன் கொடுத்த இடத்துல இருந்து இந்த 73rd Amendment Act என்ன பண்ணுது அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸை புஷ்அப் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னென்னா கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு தி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு டைம் எப்போ நடக்குது அப்படின்னா 73rd and 74th Amendment Act தான். எஸ்பெஷலி வில்லேஜ் லெவலில் பார்த்தோம்னா 73rd Amendment Act பார்ட் 11 ஆர்டிக்கல்னு பார்த்தா 243 to 243O. ஓகே. அதுக்கப்புறம் 11A வந்து முனிசிபாலிட்டிங்கிறது 11Aல வரக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இது அடுத்து வரக்கூடியதில் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எது பார்த்துருக்கோம் அப்படின்னா வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்குள்ளே பேசலாம். ஓகே. ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனில் வேரியஸ் ஆர்டிகல்ஸ் கிவ் அண்ட் ரைட் ஃபார் தி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் டு ஃபங்க்ஷன் வித் அன் ஆட்டானமி. ஓகே. ஸோ அதில் சர்டன் லெவல் ஆஃப் யூனிஃபார்மிட்டியை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா அண்ட் சர்டன் இஷ்யூஸ், certain matters. Okay, certain matters they want to bring an uniformity throughout the nation. Then some of the things they give up to the state government to decide. Okay, so and the devolution was given to the the state government. Okay, so devolution அப்படிங்கிறது it's nothing but a transfer of power. Okay, so power என்ன பண்ண கிடையாதுன்னா
டிவைட் பண்ணலை இந்த பர்டிகுலர் 73rd Amendment Act. It tried to devolve. In sense, it tried to transfer the power from the state government to the local self government தான்ங்கிறது தான் கண்டிஷன்ஸ். இப்போயும் அதனால தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்டன் லெவல் ஆஃப் லிமிடேஷன்ஸ் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் வரும்போது ஆர்டிகல் 243B படி, ஓகே, ஸோ இந்த ப்ரொவிஷன் படி ஒரு ஸ்டேட் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 tier சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்சென்ஸ் அந்த வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத் சமிதி, தென் ஜில்லா பரிஷத். இந்த மாதிரி ஒரு 3 tier சிஸ்டத்தை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் envisages the states and union territories except those with a population of not exceeding 20 lakhs will have to constitute 3 tier system. ஸோ 20 lakhsக்கு மேலே இருக்குன்னாலே ஒரு 3 tier system of government என்ன பண்ண வேண்டியது கட்டாயமாயிருது அப்படின்னா டு த ஸ்டேட் கவர்மெண்ட் தே ட்ரை டு எஸ்டாப்ளிஷ். ஓகே, ஸோ அப்போது த்ரூ அவுட் என்டையர் இந்தியாலையும் யூனிஃபார்மாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 tier system ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு 243B. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ்னு சில விஷயங்களை உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் மேண்டேட்டடாக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ஏரியாஸில் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்கனைசேஷன் ஆஃப் கிராம சபா, ஆர்டிகல் 243A நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த ப்ரொவிஷன் அப்படிங்கிறது கிரியேஷன் ஆஃப் 3 tier சிஸ்டம் ஒன்று பண்ணணும். தென் ஆல் போஸ்ட் அட் ஆல் லெவல்ஸ் டு பி ஃபில்டு பை டைரக்ட் எலெக்ஷன் தான். எக்ஸப்ட் அந்த பஞ்சாயத்து சமிதியும் ஜில்லா பரிஷத்தும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி எலெக்டட் தான் இப்போயும். ஓகே, மினிமம் ஏஜ் ஃபார் கண்டஸ்டிங் எலெக்ஷன் என்னவா மாற்றணும் அப்படின்னா 21 இயர்ஸாக மாற்றணும். இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். தென் இன்டைரக்ட் எலெக்ஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் இன்டர்மீடியட் லெவல் அண்ட் அப்பெக்ஸ் லெவல். இன்டர்மீடியட் லெவலுங்கிறது பஞ்சாயத்து சமிதி, அப்பெக்ஸ் லெவல் அப்படிங்கிறது ஜில்லா பரிஷத்து தான். தென் ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வுட் பி என்ஷூர்டு அலாங் வித் விமனுக்கான ரிசர்வேஷன் 1/3 ஆச்சு மினிமம் என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகே, அதை தாண்டி பேக்வர்ட் கமிஷனுக்கு பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், அது ஸ்டேட்டோட வில்லிங்னஸ். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் உள்ள இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ். தென் கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 243I. ஓகே, தென் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் 243K. ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு ஒரு என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கம்பல்சரியாக எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதுலாம் கான்ஸ்டியூஷனும் மேண்டேட்டட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் கம்பல்சரியாக என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ரூலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ரோலில் கிரியேட் பண்ணதான் இந்த 73rd அமெண்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அந்த 3 tier சிஸ்டம் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது கிவிங் voting rights to the member of union and state legislature. ஓகே, ஸோ யூனியன் பாடிஸ் இன் சென்ஸ் எம்பி எம்எல்ஏஸ்க்கு ஓட் கொடுக்குறது, தென் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்குறது, தென் இங்கே தான் பிரச்சனை. ஓகே, ஃபினான்ஷியல் பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டாக்ஸஸ் ஃபீஸ் இது எல்லாமே டிவால்வ் பண்ணுறது. ஓகே, கொடுக்கும்போது அப்போ என்னென்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதை கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டால் முடியாது, இல்லை. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல என்னென்னா ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுது. தென் அட்டானமஸ் பாடிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, டெவல்யூஷன் ஆஃப் பவர் டு பஞ்சாயத்து ராஜ் டு பெர்ஃபார்ம் சம் ஆர் ஆல் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் சஜஸ்டட் இன் 11th ஷெட்யூல். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னென்னா வாலண்டரி ப்ரொவிஷன்ஸாக சொல்கிறாங்க. இன்சென்ஸ் இது யாரோட பவரில் இருக்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வில்லிங் இருந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனால் மேண்டேட்டராக பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த விஷயங்கள். தட் இஸ் இது கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ். இது எல்லாமே மேண்டேட்டடாக பண்ண வேண்டிய விஷயங்கள். இது எல்லாமே வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ். ஸ்டேட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன். ஓகே, ஸோ அதில் மேஜர் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 tier சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வில்லேஜ் லெவலில் பஞ்சாயத்து, தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அபவுட் 20 lakhs இருக்கும்போது பஞ்சாயத்து சமிதி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆல் சீட்ஸ் இன் தி பஞ்சாயத் ஷால் பி ஃபில்டு பை பர்சன்ஸ் சோசன் பை டைரக்ட் எலெக்ஷன் தான். ஓகே, ஃப்ரம் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ் இன் தி பஞ்சாயத்து ஏரியா. அந்த லீடர்ஸ் தட் இஸ் ஹெட் ஆஃப் தி பஞ்சாயத்து சமிதியும் ஜில்லா பரிஷத்தும் என்னவா இருப்பாங்கன்னா இன்டைரக்ட்லி எலெக்டடாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து கிராம சபா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஆர்டிகல் 243A. ஓகே, ஸோ இதுபடி கிராம சபா ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது கம்பல்சரியாக யாரோட பொறுப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. தட் இஸ் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் அ ஸ்டேட் மே பை லா டிசைட். ஓகே, ஸோ இட் மீன்ஸ்
யாரெல்லாம் இந்த பஞ்சாயத்து ராஜ் இந்த கிராம் சபாவில் கூட்டத்தில் பங்கேற்கலாம் அப்படின்னா எனி பர்சன் above the ஏஜ் ஆஃப் 18 years அந்த பர்டிகுலர் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்டில் எலக்டோரல் ரோலில் அவங்க பேர் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ வேறு ஊருக்காரவங்க இந்த பர்டிகுலர் கிராம சபாவில் பங்கேற்கலாமான்னா முடியாது. எந்த ஒரு பர்சன் வில்லேஜ் லெவலில் அந்த வில்லேஜில் above the ஏஜ் ஆஃப் 18 எலக்டோரல் ரோலில் அவர் பேர் இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாடியில் மெம்பராக இருக்கலாம். இன்சென்ஸ் கண்டெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு டைரக்ட் எலெக்ஷன் டிசைட் பண்ணக்கூடிய ஒன்று. இன்சென்ஸ் டைரக்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன். ஸோ இந்த பாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்ல முடியாது. இது ஒரு டைரக்ட் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். இப்படி நடத்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் வருஷத்தில் கம்பல்சரியாக 4 தடவை நடத்தணும். அது எந்தெந்த நாள்லனா ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஸோ இந்த 4 நாட்கள் இப்போ 6 நாட்களாகவும் மாறுது. ஓகே. அது போக இதோட ஹெட்டு யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த ஊர் பிரசிடென்ட். ஓகே. ஸோ அந்த வில்லேஜோட பிரசிடென்ட் தான் என்னவா இருப்பார் அப்படின்னா ஊர் தலைவர்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் ஒரு சர்பஞ்சாக இருப்பார். அவருக்கு இது கான்ஸ்டியூஷனலி மேண்டேட்டட். ஓகே. ஸோ இந்த கிராம் சபா கூட்டத்தை வருஷத்தில் 4 தடவை கூட்டணும் அப்படிங்கிறது இப்போ 6 தடவை ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா அந்த வில்லேஜில் போடக்கூடிய பட்ஜெட்டு, அவங்க பண்ணக்கூடிய பிளான்ஸு, எனி டெவலப்மெண்டல் ப்ரப்போசல்ஸு இதெல்லாம் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா இந்த கிராம சபாவில் தீர்மானம் நிறைவேற்றினா தான் அது வாங்க முடியும். ஓகே. அப்ரூவல் வாங்க முடியும். இது லார்ஜ்லி ஆன் பேப்பர்ஸ் தான். ஓகே. ஸோ இது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறதுலாம் டிபேட்டபிள். ஸோ இதுக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் இதெல்லாம் மேண்டேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாமே நடத்தி தீர்மானம் நிறைவேற்றினா தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும். அதே மாதிரி பிலோ பாவர்ட்டி லைன்னு சொல்லக்கூடிய மக்கள், இந்த மக்கள் யார் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா முக்கியமாக கிராம சபாட்ட இருக்குது. அது போக கிராம பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒர்க்கு எல்லாத்துக்குமே அப்ரூவல் யார்கிட்ட வாங்கணும்னா இந்த கிராம சபாட்டிருந்து தான் வாங்கணும். அப்போ இது ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷன் இன் தி வில்லேஜ் பஞ்சாயத்து. தட் இஸ் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனில் கிராம் சபா பிளேஸ் அ வைட்டல் ரோலான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே. அப்போ கான்ஸ்டியூஷனலி மேண்டேட்டடாக இருக்குது. டைரக்ட் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருந்தாலும் அவங்கள அக்கௌண்டபுளாக மாற்றுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. தென் பட்ஜெட் ப்ரொப்போசல்ஸ் அப்ரூவலோ இல்லை பிலோ பாவர்ட்டி லைன் அப்ரூவலோ இதெல்லாம் அங்கீகரிக்க வேண்டியது அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. மைக்ரோ லெவலில் கிராம் சபாஸை மட்டுமே வச்சு கூட கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது நமக்கு. ஓகே. ஸோ கிராம் சபா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிராம் சபா அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஒரு கம்பல்சரி ப்ரொவிஷன் சொல்லக்கூடிய விஷயம். இந்த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கும் விமன்ஸுக்கும் கம்பல்சரியாக ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனலி மேண்டேட்டட். அப்போ எந்தெந்த ஸ்கேலில் கொடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக 243D என்ன சொல்லிட்டாங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேஸ்ட் ஆன் தேர் பாப்புலேஷன். அந்த வில்லேஜோட ப்ரொப்போர்ஷனோட பாப்புலேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சிஸ் நீங்கள் வித்தின் தி பஞ்சாயத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணுறது சர்க்குலர் பேசிஸில் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சென்ஸ் பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் தான். ஓகே. ஸோ இங்கே என்னென்னா ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பாப்புலேஷன் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படிங்கிற கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ். அதே மாதிரி 1/3 ஆஃப் தி சீட்ஸ் ஓகே யாருக்கு கொடுத்தாகணும் அப்படின்னா விமனுக்கு கொடுத்தாகணும். ஓகே. இந்த சீட்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான். ஸோ ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸில் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது விமனாக இருந்தால் அந்த விமனை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு இதுவும் இதுக்கு தனியாக ஒன்றும் இல்லை. ஒருவேளை ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான ரிசர்வேஷனில் விமனுக்கான ஒரு பங்களிப்பு இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து தான் 1/3. ஓகே. இன்க்ளூடிங். ஓகே. நாட் எக்ஸ்க்ளூடிங். ஸோ இதெல்லாம் சும்மா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க வச்சு ரோல் ப்ளே பண்ணலாம். இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங்லாம் வரும்போது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே. ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் நாட் லெஸ் தென் 1/3 ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் ஃபார் விமன் இன்க்ளூடிங் தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் விமன் பிலாங்கிங் டு ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகே. அது போக 1/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் சேர்பர்சன் இருக்காங்க இல்லையா, இதுவும் யாருக்கு அலோகேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா விமனுக்கு அலோகேட் பண்ண வேண்டியது இருக்குது. இது எக்ஸைட் ஆகலாமா இந்த ரிசர்வேஷன், தட் இஸ் இந்த ரிசர்வேஷனோட ப்ரொப்போர்ஷன் டு தி விமன் 1/3க்கு மேலே இருக்கலாமானா இருக்கலாம். நாட் லெஸ் தென் 1/3 தான் சொல்கிறாங்களே தவிர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடோட ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் தி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா அது 50%. ஓகே.
ஸோ அப்போ அது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ணுறாங்க த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு கொடுக்கலாம். அது ஒன்றும் கம்பல்சரியாக இல்லை. பட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுச்சுன்னா பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசர்வேஷன் பெனிஃபிட்டை நீங்கள் கொடுக்கலாம். பட் கான்ஸ்டியூஷன்லையும் மேண்டேட்டட் கிடையாது. ஸோ அப்போ ரிசர்வேஷன் கம்பல்சரி ரிசர்வேஷன் யாராக இருக்குது அப்படின்னா டு த ஷெட்யூல் காஸ்ட், டு த ஷெட்யூல் ட்ரைப்ஸ், டு தி விமன். பேக்வர்ட் கிளாஸஸை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் தி ஸ்டேட்டு தான். தட் இஸ் nothing in this part shall prevent the legislature of a state from making any provision for the reservation of seats in any panchayat or office of chairpersons in the panchayats at any level in favor of backward classes of citizens. Any level, okay, note it down, any level. அதுவும் backward classes-க்கு that is not compulsory but optional provisions தான். So இது with respect to reservation for the various section of the society in the Panchayat Raj institution. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து. ஸோ டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து அப்படிங்கிறது எலெக்ஷன் ரெகுலராக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 243E என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் கம்பல்சரியாக. அதுவும் அந்த டியூரேஷன் முடிகிறதுக்குள்ளே டிசால்வ்டு இயர்லியர் இன்சென்ஸ் அது முடிகிறதுக்குள்ளே என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டியதும் அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டிய டியூட்டி யாரோடதுன்னா டு தி ஸ்டேட். எதை வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் ரெகுலர்லி ஃபார் எவ்ரி 5 years. ஓகே, ஸோ எலெக்ஷனும் பிஃபோர் எக்ஸ்பிரேஷன் பீரியடுக்குள்ளே நடந்துடணும். இன்கேஸ் டிசால்வ் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட டென்யூர் ஒரு 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்தில் ஒரு 2.5 years டிசால்வ் ஆகிடுது அப்படின்னா திருப்பி என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் வித்தின் 6 months. ஓகே, ஸோ டிசால்வ் ஆன டைம்லேருந்து வித்தின் 6 months நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட். அப்போ இந்த கண்டக்ட் பண்ண எலெக்ஷன்லேருந்து இந்த புதுசாக ஃபார்ம் பண்ண ஒரு ஒரு பாடி இருக்கு இல்லையா பஞ்சாயத்து. ஸோ இதோட டென்யூர் அப்படின்னு பார்த்தா ரிமைனிங் அந்த 2 years தான் இதனால் கவர்ன் பண்ண முடியும். ஸோ மற்றதுலலாம் இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னா அது ஒரு 5 yearsனால் இடையில டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து ஃபார்ம் பண்ணக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட டென்யூர் அப்படின்னா அது 5 yearsன்னு தான் சொல்லுவோம். லோக்சபா எலெக்ஷன்லேயும் அதை தான் சொல்லுவோம். பட் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு இந்த ரிமைனிங் பீரியட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால கவர்மெண்ட்டில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது டிசால்வ் ஆகிடும். டிசால்வ் ஆகிட்டு ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் திருப்பி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் மேண்டேட்டட். இதில் என்ன ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை இப்போ 4.5 வருஷம் அவங்க வந்து கவர்ன் பண்ணிட்டாங்க, மிச்சம் ஒரு 6 மாத காலம் தான் இருக்குது அப்படின்னா இந்த 6 மாதத்துக்காண்டி நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண தேவையில்லை. த்ரூ பை ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து அஃபீஷியல்ஸை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இன் கேஸ் இட் இஸ் டிசால்வ்டு இயர்லியர் then the election must be take place within 6 months of its dissolution. Okay, so a panchayat reconstituted after premature dissolution, that is before the expiry of full period of 5 years, shall continue only for the remainder period of that particular period. Okay, but if the remainder of the period is less than 6 months, it shall not be necessary to hold elections. So அதுக்கப்புறம் ஹோல்டு என்கிற அவசியம் இல்லை. ஒரு 6 months பஃபரில் வச்சுட்டு திருப்பி ஃப்ரெஷ் எலெக்ஷன் வரும்போது கண்டக்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் வரும்போது 243F என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 21 வயசு பூர்த்தி செஞ்ச யாராக இருந்தாலும் ஓகே அந்த எலக்டோரலில் இருக்கும்போது ஸோ தே ஹாவ் த ரைட் டு கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய சில ஏரியாஸை தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும், ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் பார்க்கணும், இது போக பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எது வாட் இஸ் தி ரோல் அப்படிங்கிறது பார்க்கணும். தென் இதோட அசஸ்மெண்ட்டு பார்க்கணும். இன்சென்ஸ் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் இப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா லோக்கல் செல் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கொஷினாக இருந்தாலும் சரி மைண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவான கொஷினாக இருந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் நான் என்ன பண்ணுறேன் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன்.
அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணலாம். இன் சென்ஸ் இன்னும் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் முடியலை, இன்னும் இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு செஷன் நமக்கு இருக்குது. அதோட அதை லீட் பண்ணி முனிசிபாலிட்டிஸும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 2 கிளாஸஸில் இந்த ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் நம்ம முடிச்சிருவோம். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஷெட்யூல் ஏரியா, ஷெட்யூல் ட்ரைப்ஸு, 5th ஷெட்யூல், 6th ஷெட்யூல் இந்த மாதிரி ஏரியாஸும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 371ல் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். தென் அதுக்கப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ், ரிலீஜியஸ் தட் இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஏரியாஸ் பார்க்கணும். தென் அதை தாண்டி கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஆஃப் த சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் சிலபஸ் இன்னும் வரக்கூடிய ஒரு 5 to 6 கிளாஸஸில் நம்ம முடிச்சிடலாம். இதில் முடிச்சிட்டோம்னாலே நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட் நம்ம கையில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இதோட இந்த பர்டிகுலர் செஷனை வைண்ட் அப் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் ஃபார் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.